நம்முடைய இருதயம் இந்த பொக்கிஷங்கள் மேல, பூமியில் இருக்கிற பொக்கிஷங்கள் மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? What happens if we have our heart on the possession? யோவான் 10:10 ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான் என்று சொல்லி. நீங்க பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வச்சீங்கன்னா, ஓகே, சாத்தான் அதை கைய வைப்பான். இப்ப ஆண்டவர் சொல்ல கிடையாது நீ பொக்கிஷம் இருக்க கூடாதுன்னு. அவர் கொடுக்கறத வச்சு நீ வாழ்க்கைய வாழு, கொடுக்கறத வச்சு வாழ்க்கைய வாழு. அவரை உனக்கு கணக்கு சொல்ற மாதிரி வாழணும். அதான் மெயின் திங். ஹல்லேலூயா. சேர்க்க கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யூ கேன் ஹேவ் எவ்ரிதிங் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை நம்பி போகாத, அதை நம்பி வாழாத. ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு நிறைய பொருட்கள், நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மள இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல, நம்ம ஹார்ட் அது மேல போயிடக்கூடாது. நம்ம ஹார்ட் அங்க போச்சுன்னா அதான் பொக்கிஷம். நம்ம ஹார்ட் அங்கதான் இருக்கணும். அங்க இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. சாத்தான் உங்க இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் கை வைப்பான். நீங்க எங்க உங்க மனசை வச்சிருக்கீங்களோ, எது மேல உங்களுக்கு மனசு இருக்குதோ, உங்க பாசம் இருக்குதோ, அங்கதான் கை வைப்பான். இப்ப உங்களோட இருதயம் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல, இது மேல இருந்துச்சுன்னா சாத்தான் அதை போய் தொடுவான். தொடும்போது உங்களுக்கு மனசு வலிக்கும். வலி எடுத்துச்சுன்னா ஜெபிக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுவீங்க. இட் மீன்ஸ் யூ ஆர் பீயிங் டிஸ்ட்ராக்டட். அப்ப அவனுக்கு தெரியும், இன்னைக்கு இந்த வாரம் இந்த கை வைப்போம், அதுல கை வைப்போம், அப்படி வைப்பான். மாத்தி உங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம போயிடும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, நான் எப்பெல்லாம் ஜபிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் தடைகள் வருதுன்னுவீங்க, அப்பதான் ஒரு பிரச்சனை வருதுன்றீங்க. அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்க உங்களுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா, உங்க ஹார்ட் ஆண்டவர்கிட்ட இல்ல, உங்க ஹார்ட் எங்க இருக்குது? பொக்கிஷங்கள் மேல இருக்குது. யோபு ஆண்டவர் நேசித்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா யோபுடைய இருதயம் அவன் பிள்ளைங்கள் மேல, அவன் பொக்கிஷங்கள் மேல இருந்தது. அதை சரிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் சாத்தான் கொண்டு வந்த சோதனை அனுமதி கொடுத்தார். சாத்தானுக்கு தெரியுது இதெல்லாம் யோபு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறான், அவன் அதிகமா அவன் பிள்ளைங்களை நேசிக்கிறான், இதுல கைய வச்சா இவன் கர்த்தரை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருவான். சோ அவன் கைய வைக்கிறான். அங்க பிசாசு கை வச்சான், யோபு ஆண்டவரை சபிக்கணும்ட்டு. ஆனா அங்கதான் யோபு மனம் திருந்துக்கிறான். ஆமால, இதெல்லாம் நிலையிலேயே, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. அங்கதான் அவனுக்கு புத்தி தெரியும். அதை நிற்கும், கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைச்சான். அதை எடுத்துட்டு போகும்பொழுதுதான் புரிஞ்சு இது நினைச்சு நிற்காது. சில நேரத்தில் நம்ம கண்ணு கட்டப்பட்டுரும். நம்ம கண் கட்டப்பட்டு என்ன பண்ணுவோம்னா, இதுதான் நம்ம கூட இருக்கும், இந்த பிளஸிங் நம்ம கூட இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை எடுபட்டு போகும்பொழுது தான் நம்ம கண்ணு அப்படி திறக்கப்படும். ஆமா, நம்ம தவறான காரியத்தை மேல கண்ணை வச்சுட்டுமே, மனசை வச்சுட்டுமேன்னு தோணும். திஸ் இஸ் வாட் மெனி கிறிஸ்டியன்ஸ் தே கமிட் திஸ் மிஸ்டேக். நான் கேட்குறேன், உங்களுக்கு பெரிய பணம் இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நிறைய வீடு, நிறைய உறவுகள், நிறைய நண்பர்கள் இருக்கலாம், இவங்க எல்லாமே பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு. அங்கெல்லாம் சாத்தானால கை வைக்க முடியும். ஆனால் அவங்க இருதயம் கர்த்தர் மேல இருந்தா சாத்தான் கை வைக்க முடியுமா? ஆண்டவர் மேல. The devil cannot touch Jesus. பாருங்க, ஒருவனுக்கு பணத்து மேல விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தினாலேயே அவன் சோதிக்கப்படுவான். பணம் இருந்தா தான் நம்மளை மதிப்பாங்க, பணம் இருந்தா தான் நல்லா வாழ முடியும்னு நினைச்சீங்கன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களை இழுத்துட்டு போகும், சோதனை உண்டாகும். அப்படி சம்பாதிக்க போற இடத்துல நீங்க நேர் வழியில் போக முடியாது, குறுக்கு வழியை தேட சொல்லி சாத்தாங்கத்தை கொடுப்பான், ஷார்ட்கட்ஸ் ஆஃபர் பண்ணுவான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு என்ன பண்ணுவானா, நீங்க தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரத்தையும் எடுத்துட்டு இந்த டைம் நீ ஆண்டருக்கு கொடுக்காத, இங்க சம்பாதிக்க வா அப்படின்னு கூப்பிடுவோம். This is how the love of the money will pull you out of God. ஆண்டவரை விட்டு அப்படியே வெளியே கொண்டு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தான் உங்க நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கன்னா, சாத்தான் அதையும் யூஸ் பண்ணிக்குவான். ஓ, என்கிட்ட நிலைச்சு நிற்குது, அது வேல்யூ ஏறும், அந்த வேலை ஏறிக்கிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், பெரிய பணத்தை உன்னால பார்க்க முடியும்ட்டு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர், நிறைய குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட உண்டாகி இருக்கிற ப்ராப்பர்ட்டினாலே அடிச்சுட்டு சாகுறாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக அண்ணன் தம்பி 2 பேரும் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. ஏன்? வீட்டுக்காக வெட்டிட்டு சாகுறாங்க. இந்த வீடு எனக்கு சொன்ன எத்தனையோ வருஷமா கேஸ் ஓடிட்டு இருக்குது. அந்த கேஸ்ல நியாயப்படி எங்க போடுமோ அங்க போய் போகல. இப்ப தம்பி தோத்து போனவாசி அண்ணன் போய் வெட்டிட்டான். என்ன காரணம் தெரியுது உங்களுக்கு? பொருள், வீட்டு மேல ஒரு ஆசை. அது மாத்திரம் சில ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வரும் பொழுது, ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை கேட்டா, இல்ல எங்க அண்ணனுக்கு எனக்கு பிரச்சனை, என் தம்பிக்கு எனக்கு பிரச்சனை, எங்க அக்காவுக்கு எனக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? வீட்டு பிரச்சனை, நல்ல பிரச்சனைன்னுவாங்க. எனக்கு மந்திரம் பண்ணிச்சிட்டாங்கன்னுவாங்க. You see, for property sake they go to witchcraft. சூனியம் செஞ்சு அனுப்பிக்கிறாங்க. ஏன்?
அதுக்கு இவங்க ஏன் இவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா இவங்க நம்பிக்கை அது மேல இருக்குது, அது எனக்கு வரும், எனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி. சாத்தானுக்கு தெரியும் எங்க கை வச்சா உன்னை அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லி. If your heart ever goes upon the things of this earth, you are under the attack of Satan. சாத்தான் உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சிலருக்கு அவங்க குடும்பத்து மேல நம்பிக்கை இருக்கும். ஓகே, ஒரு முறை ஒரு தாயார் கால் பண்ணிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி, இல்லை என் பையனை நம்பி நான் அவன் படிப்புக்காக அவனை எதிர்காலத்துக்காக என் வீடை நான் விற்று கொடுத்தேன், காசெல்லாம் கொடுத்து. அவன் சொன்ன, அம்மா நான் உங்களை பார்த்துக்கிறேமான்னு சொல்லி சொன்னான், ஆனால் வயசான கதை பண்ணி தள்ளி விட்டுட்டான்றாங்க. எதை நம்பி விற்றாங்க? பையனை பார்த்துக்குவான், பையனை டேக் கேர் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி. அவன் கல்யாணம் கட்டிட்டு அம்மா நீங்கள் வேற ஆளை பார்த்துட்டு போங்கட்டான். 20 years ago மா நான் இருக்கிறேம்மா, நான் உங்களை பார்த்துக்கிறேம்மான்னு சொன்னவன் இப்போ என்ன பண்ணிட்டான், நீங்கள் எனக்கு தேவையில்லை, எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு, நான் பார்த்தாகணும், நீங்கள் வேணா ஓல்ட் ஃபோர்ஸ் ஹோம் போன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டான். நான் உங்களை கேட்குறேன், உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே உங்கள் பிள்ளைங்க, அவங்க நம்புறீங்க? நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துக்கிறதும் பார்த்துக்காம இருக்கிறதும் உங்கள் கையில இல்லை, அவங்க கையில் இல்லை, ஆண்டு கையில் தான் இருக்குது. If you, I'm telling you, if your hope is in God, you will have someone to look after you. அதுதான் உங்களுக்கு முக்கியம். கர்த்தரை நம்புகிற யாவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, தலை குனிவதில்லை. அதான் வேதம் சொல்லுது. சரி, சில நேரத்தில் கூட பிறந்தவங்க நிற்க மாட்டாங்க, தாய் தப்பு நிற்க மாட்டாங்க, பிள்ளைங்களும் நிற்க மாட்டாங்க. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த பலத்தை நம்பி இருப்பாங்க. ஓகே, என்னால் இது முடியும், அது முடியும், இது செய்ய முடியும், நல்லா படிச்சிருக்கிறேன். இவங்க எப்படி சோதிக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, வியாதியில் படுக்கும் பொழுது தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் நல்லா ஒரு திறமைசாலி, ஐடியில் நல்ல பிரபலமான ஒரு ஆள். அவர் அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே போயிட்டு இருந்தார். பயங்கர பெருமை, ஓ நான் இது ஈஸியாக முடிச்சிருவலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாதியில் படித்தார். அவர் படித்தது எல்லாத்தையும் அவர் மறந்துட்டார். ஓகே, இடத்தையும் மறந்துட்டார், அங்கேயும் முட்டி மோதிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மனுஷன் படித்த படிப்பு, திறமை, அனுபவம், வேலை எதுவுமே ஒருத்தனை காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் இந்த பிரெயினில், இந்த மூளையில் இந்த ஒரு சின்ன நெட்டை கழட்டி எடுத்தால் முடிஞ்சு, எல்லாமே ஆஃப், பிளாக் அவுட். இந்த நிதானம், தெளிவு எதுவுமே இல்லாமல் போயிடும். நேபுகாத்நேசர் ஒரு ராஜா இருந்தான். நான் தான் எல்லாம் நினைச்சான், நான் தான் எல்லாமே, நான் கடவுளுக்கு சமம் நினைச்சான். அவனை 7 வருஷம் ஆண்டு கீழே மிருகத்தை போல வாழ வச்சார். ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு. நம்ம தானியேல் வாசி பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு. 7 வருஷம் அப்புறம் அவனுக்கு நினைவு திரும்புது, சுயபுத்தியில் மனுஷன் மாறுறான். அப்பதான் திருப்பி அவன் ராஜா உட்காடுறான் போயிட்டு. 7 வருஷம் எவனுமே அவனை மதிக்கல, அவனை சங்கிலியில கட்டி விட்டானுங்க வெளியே. ராஜாவுக்கு வந்த மரியாதையை பாருங்க, தெளிவா புரிஞ்சுங்க. எனிதிங் கேன் ஹேப்பன். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் பலத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் கைவிட்டாருன்னா நம்மளும் பேட்டு மாற முடியும், கோமால விழுந்து கிடக்க முடியும், எல்லாத்தையும் மறந்து உட்கார்ந்து இருக்க முடியும். அதான் பைபிளில் போட்டிருக்கு, எப்போதும் தாழ்மையா இருக்கு. எப்போதுமே தாழ்மையா இருக்கு. கர்த்தரால் தான் உனக்கு எல்லாமே, உன்னால ஒண்ணுமே, எல்லாமே கர்த்தரால் தான் உண்டாகுது. அந்த நினைவு உனக்கு எப்போதுமே இருக்கணும். உங்களோட இருதயம் உலகத்தின் பொக்கிஷங்கள் மேல இருந்துச்சுன்னா சாத்தா அவங்களை நோண்டிக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணிட்டு இருப்பான்? நோண்டிட்டே இருப்பான். ஏன்னா உங்களுடைய இருதயம் வந்து, if it's on the possession of this earth, is a faith on Satan. If you believe on your property, on your belongings, on your blessing, it means you're believing in the devil. உலகத்தை மட்டும் இருக்கிற கையில் இருக்கிறதெல்லாம் நம்பி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சாத்தான் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க என்று அர்த்தம். சாத்தானை நம்பி போய் வாழ முடியுமா? வாழ முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன தெரியுமா தேவை? இதெல்லாம் காமிச்சு உங்க கவனத்தை திருப்பணும். இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து இன்னும் அதிகமா டைம் செலுத்தணும் அவருக்கு. The more God bless you, the more you must seek God, the more you must spend time with God. பிஸி என்று சொல்லி நேரத்தை உருவாக்கின தேவன் இடத்துல வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனுக்கு கொடுக்க முடிகிற பெரிய விலை உயர்ந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம். விசேஷமான நேரத்தை ஆண்டவருக்கு மாத்திரம் கொடுங்க. ஹல்லேலூயா.